அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே தேவமங்கலத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்மசாஸ்தா ஆலய கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஐம்பொன்னால் 18 படிகளை அமைத்து தத்ரூபமாக ஐயப்பன் சிலை வடிவமைக்கப்பட்டதால் சபரிமலையை நினைவுபடுத்துவதாக ஐயப்ப பக்தர்கள் நெகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள தேவமங்கலம் கிராமத்தில் ஐயப்ப பக்தர்கள் அதிக அளவில் வசித்து வருகின்றனர். இவர்கள் தங்களுடைய சொந்த ஊரில் ஐயப்பனுக்கென்று தனி கோவிலை அமைக்க முடிவு செய்தனர். பக்தர்கள் நிதி உதவியுடன் ஸ்ரீ தர்ம சாஸ்தாவிற்கு கோவிலை எழுப்பி கும்பாபிஷேக விழாவிற்கு ஏற்பாடு செய்திருந்தனர். கடந்த 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் கும்பாபிஷேக பணிகள் தொடங்கியது. கணபதி ஹோமம், நவக்கிரக ஹோமம், லக்ஷ்மி ஹோமம், கோபூஜை உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. பின்னர் விழாவின் முக்கிய நிகழ்வான கும்பாபிஷேக விழா இன்று காலை தொடங்கியது. யாகசாலை பூஜை முடிந்து மங்கள வாத்தியத்துடன் கடம் புறப்பாடு நடைபெற்று கோவிலை வலம் வந்தது. அதனைத் தொடர்ந்து ஐயப்ப சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க தர்மசாஸ்தா கோவில் விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமியே சரணம் ஐயப்பா சரணம் என்று பக்தி கரகோஷங்களை எழுப்பினர். பின்னர் தர்ம சாஸ்தாவிற்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா தீபாரதனை காட்டப்பட்டு பக்தர்களுக்கு அருட்பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. 18 படிகள் மேல் அமர்ந்து பக்தர்களுக்கு ஐம்பொன்னால் அமைக்கப்பட்ட ஐயப்பன் தத்ரூபமாக அமைக்கப்பட்டு அருள்பாலித்தார். சபரிமலையை நினைவுபடுத்துவதாக ஐயப்ப பக்தர்கள் பரவசத்துடன் கூறினர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் கிராம நாட்டாமைகள் செய்திருந்தனர். கும்பாபிஷேக விழாவில் தேவமங்கலம் மற்றும் சுற்று வட்டார கிராமங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்.